டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் வாசுகி லட்சுமணன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். மேடம் வணக்கம். வணக்கம். விஜய் சங்கீதா இவர்களுக்கு இடையிலான அந்த விவகாரம், குறிப்பாக சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த டைவர்ஸ் மனு பெட்டிஷன், அதுல பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு நடிகையோடு இவருக்கு திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருக்கு, தேவைப்பட்டால் நான் ஆதாரங்களையும் வெளியிட தயார் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கு விஜய் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாத நிலையில நேற்று திருவான்மையூரில் நடைபெற்ற கல்பாத்தி அகோரம் அவருடைய தம்பி மகனின் திருமணத்திற்கு விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது. இதன் மூலமாக விஜய் என்ன சொல்ல வருகிறார், நீங்க என்ன கருதுறீங்க? அதாவது அவங்களோட மனுவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, தேவைப்பட்ட அந்த நடிகையோட தொடர்பு இருக்குது, அந்த நடிகை யாருங்கிறத எனக்கு அழுத்தம் வந்தால் நான் அது யாருன்னு சொல்லுவேன், அவங்களையும் எதிர் மனுதாரராக சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தையும் கூட சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போது இன்னைக்கு இந்த அவங்களோட விவாகரத்து மனு எப்படி வெளியில் வந்துச்சோ, ஒரு நாள் அந்த ஆதாரங்களும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறமா முக்காடி அதுக்கு அது ஊருக்கே தெரியும் எந்த நடிகை அப்படிங்கிறது. ஏற்கனவே பிறந்தநாள் விழாவுக்குலாம் போய் நாய்க்குட்டி எல்லாம் தூக்கி கொஞ்சம் புகைப்படங்கள்லாம் வெளியா இருக்கு இல்லையா, த்ரிஷாவே வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம் தானே. அதை அதுக்கப்புறமா நீங்க என்ன அதை வெளிப்படுத்துறது, நாங்களே வெளிப்படுத்திக்கிறோம். ஒரு வகையில நீங்க பண்ணது நல்லதா போச்சு. எங்களுக்கு இத்தனை நாள் நாங்க பயந்து இருந்துட்டு இருந்தோம், யாராவது அதை ஊடகக்காரங்களாம் செய்தி ஆக்கிற போறாங்கன்ட்டு. இப்ப நாங்க தைரியமா போவோம், என் வீட்டுக்கு அவங்க வரலாம், அவங்க வீட்டுக்கு நான் போகலாம் அப்படிங்கிற ஒரு வசதி அவங்களுக்கு வந்துருச்சு. இன்னொன்னு, இதை திமுக வழக்கமா எல்லாத்தையும் திமுக மேல பழிய போட்டவங்க இதையும் திமுக மேல தானே பழி போட்டாங்க. இன்னொன்னு நிறைய லீக் ஆனது மட்டுமே கழில, அந்த விவாகரத்தை விவாகரத்து மனுவை போட வச்சதே திமுக தான். ஒரு அரசியல்ல இருக்கிற ஒரு முன்னாள் ஊடகவியலாளரே இதை எழுதியிருந்துக்கிறாங்க. என்னன்னா, ஏதோ ஒரு சாவு வீட்டுல தான் அந்த சந்திப்பு நடந்தது. ஆமா, அவரோட சாவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க சங்கீதா. உடனே அந்த வீட்டுல தான் இவங்க எல்லாம் சாவை விட்டுட்டு இதை போட்டு மீட்டிங் போட்டு பேசினாங்களாமா, நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு வேளை திமுக இதை பண்ணியிருந்தா அவங்க பண்ணிருக்க வேண்டிய முக்கிய விஷயம் வெறும் விவாகரத்து மட்டுமே பண்ண சொல்லி அறிவுறுத்தி இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதை விட முக்கியமா என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, குடும்ப வன்முறை சட்டத்துல அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருக்கணும். அதுதான் திமுக இருந்தா பண்ணிருக்கும். உண்மையிலேயே அதை திமுக பண்ணியிருந்தா அதை தான் பண்ணிருக்கும். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், இதன் மூலமா இவ்வளோ வந்துருச்சு, திமுக மேல பழி வந்துருச்சு. அந்த சங்கீதாவுக்கு எனக்கு தெரிஞ்சு சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இல்லை. எல்லாரும் என்னமோ அந்த கதாநாயக பிம்பத்தை ஆராதிக்கிற அதே மனநிலையில இருக்கிறாங்க. கதாநாயகன்னா எது பண்ணாலும் சரி அப்படிங்கிற அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவன் பண்றது சரிங்கிற மனநிலையில இருக்கிறாங்க. நிறைய படித்த பெண்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் ஊடக துறையில இருந்து அரசியலுக்கு வந்த பெண்கள், நிறைய பெண்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது எனக்கு. எப்படி இது பண்றாங்க அவங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கொடுத்தா அது கைது கூட போகும். கண்டிப்பா அது குடும்ப வன்முறைங்கிறது ரொம்ப நிச்சயமா பண்ணணும். இதை சங்கீதா செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இவங்க இப்போ அவங்க ஒரு சுமூகமா வேலைக்கு போக தான் விரும்பி இருக்கிறாங்க. எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட 5 வருஷமா அவங்கள குடும்ப வன்முறை பண்ணியிருக்கிறாரு. அவங்க கிட்ட பேசல, அவங்கள ஒரே வீட்டுல ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. எல்லா வகையிலையும் பொருளாதார தடையில இருந்து ஒரு குடும்ப உறவுல இருந்து பொருளாதார தடை வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறோம். இவங்களை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போகல. அதே சமயம் இவங்க யார் கூட அந்த தொடர்பு வச்சுக்காதன்னு சொன்னாங்களோ அந்த நடிகை கூட்டிட்டு ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. அதை அவங்க வேற புகைப்படம்லாம் வெளியிடுறாங்க. அப்படின்னும் போது மனதளவுல இவங்களுக்கு எவ்வளவு சித்திரவதையை உண்டாக்கி இருக்கும், அது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடைன்னு சொல்லி த்ரிஷாவுக்கு தான் அதை யோசிக்க தோணல. அந்த அந்த அதுக்கு என்ன பொருள், அதாவது இப்ப இன்னொருத்தவங்க, ஆமா, அதாவது இன்னொருத்தவங்களோட இடத்துல நின்று அவங்களோட கஷ்டத்தை உன்னால புரிஞ்சிக்க முடியலன்னா உனக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு திருவள்ளுவர். விஜய் தான் எல்லாத்துக்கும் திருக்குறள் சொல்வார் இல்லையா. இந்த குறளை திருவள்ளுவர் விஜய்க்காகவே சொன்னதா வச்சுக்கலாம் நம்ம. இவர் இப்ப த்ரிஷாவும் சரி சங்கீதாவோட இடத்துல நின்று யோசிக்கல. சங்கீதா அவர்கள் அவங்களோட பெட்டிஷன்ல சொல்லி இருந்த இன்னொரு விஷயமும் எனக்கு மட்டும் இல்ல,
இந்த மாதிரி நடவடிக்கைகளால் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுது, அவங்களும் பெரிய அவமானத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அதையும் மீறி நேற்று எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே வெட்ட வெளிச்சமாக்குற மாதிரி விஜயும் த்ரிஷாவும் நேற்று இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்ட பிறகு அந்த குழந்தைகளினுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இல்லை, அவங்க இடத்துல நின்று யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதாவது என்ன சொல்றது, அந்த விஜய் அவரோட சுயநலத்துக்காக அவரோட ஆசைக்காக ஒரு பெத்த பிள்ளைங்களையே வந்து இவ்வளோ ஒரு மன நெருக்கடிக்கு அவங்களோட மன அழுத்தத்துக்கு அவங்கள மனசளவில் அவங்கள சித்திரவதை பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்வாங்க. இன்னும் பழையம்பெரும் அந்த சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை வளர்க்குற பொறுப்பு வந்து அப்பா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அவனை ஒரு முதல்வனாக்குறது அவையத்து முந்தி இருக்க செய்யணும் அப்படிங்கிறதும் திருவள்ளுவரும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் எதையுமே பண்ணலை. அந்த தம்பி இப்போ சமீபத்தில் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து பூஜை போட்டிருக்காங்க. அதுக்கு இவர் நேராக போய் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், கூட நின்று இருக்கலாம், தான் பிள்ளையோட கூட நின்று இருக்கலாம், இல்லை ஒரு நேராக போக முடியும்னா ஒரு வாழ்த்தாவது சொல்லியிருக்கலாம் சமூக ஊடகங்கள் மூலமா. அதை கூட சொல்லலை. தான் பிள்ளையே பார்த்துக்காத இந்த ஆளு நான் வந்து தமிழ்நாட்டை பார்த்துப்பேன், தான் பொண்டாட்டி பிள்ளையே பார்த்துக்காதவர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வந்தா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணு அவரோட பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வந்து சமூகத்தை எதிர்கொள்ளணும். அவ்வளோ அவமானமா இருக்கும். உங்க அப்பா அப்படி பண்ணிட்டாராமே, உங்க அப்பா அப்படி கூட படிக்கிற பிள்ளைங்கலாம் கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த அளவு ஒரு அவமானமாகவும் ஒரு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அவங்க. இவரு எல்லாத்துக்கும் பாப்பா பாட்டு வேற சொல்லுவார் விஜய். நான் அந்த பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பாட்டை சொல்லித்தரேன், அந்த பாப்பா பாட்டை ஞாபகப்படுத்துறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு அதே பாரதியார் சொல்லியிருக்கிறாரா அதே பாப்பா பாட்டுல. அதனால இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை தயார்படுத்தி சமூகத்தை எதிர்கொள்ற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்து நீ வாமா துணிஞ்சு வாமான்னு சொல்லி அவங்க போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குடும்ப வன்முறை பிரிவுல விஜய் மேல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். அதாவது இன்னொருத்தவங்களோட கல்யாணமான ஒருத்தரோட மனைவி கூட தொடர்பில் இருக்கிற அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் தண்டனை அப்படின்லாம் இருந்துச்சு. இந்த 2018 வந்த அந்த வழக்குல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அது வயது வந்த 2 பேர் அவங்க விரும்பி ஒருத்தரோட ஒருத்தர் வந்து உறவுல இருக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் அது சாதகமாயிடுச்சு. அதனாலதான் துணிஞ்சு முழுக்க நடஞ்சப்புறமா முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து வராங்க. அப்போ அவங்க அந்த அளவுக்கு இப்போ ஏற்கனவே அந்த குழந்தைங்க மனசு பாதிக்கப்படுது, அவமானப்படுறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை மேலும் அவமானப்படுத்துற மாதிரி அந்த குழந்தைங்களை கூனி குறுக்கி வைக்கிற அளவுக்கான ஒரு மென்டல் டார்ச்சரை இவங்க பண்றாங்க. இதுவும் குடும்ப வன்முறை தான். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் அப்பா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் இவர் விவாகரத்தே பண்ணா கூட அந்த பிள்ளைங்களுக்கு இவர் தான் அப்பா. இன்னைக்கு வரைக்கும் சங்கீதாவுக்கும் அவர் தான் சட்டப்படி கணவர். அப்படி இருந்துமே அவங்க வந்து தாராளமா இதை போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பண்ணலாம். குடும்ப வன்முறை சட்டத்துல அவரை வந்து பண்ணலாம். வேணா இந்த மாதிரி சட்டத்துல பண்ண முடியாது இப்போ இருக்கிறது. இல்ல, ஆனா இதை வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விவகாரம், இதை மற்றவர்கள் வந்து பேசக்கூடாது, இதை அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஆனா நேற்று இவங்க ஒன்னா அந்த திருமணத்திற்கு வந்த பிறகு அப்படியான பேச்சுகள் வந்து குறைஞ்சிருக்குது. அவங்களுடைய ரசிகர்களே வந்து ஷாக் ஆகிருக்கிறாங்க. அதையும் பார்க்க முடியுது. இந்த தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு நீங்க இந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு ஒரு கருணாநிதியோட வசனம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. மனோகரா படத்துல குடும்ப விவகாரம் கொலுமண்டத்துக்கு வருவானேன் அப்படின்னு. இப்போ இவங்க வந்து கமல்ஹாசன் கூட வந்து அவரோட மனைவி இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல் ஆகட்டும் திரைப்பிரபலங்கள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து வெளியில அது ஒரு பிரச்சனையா வரல. ஆனா வழக்கு அப்படின்னு வரும்போது அவரோட மனைவி வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு வரும்போது அது பேசு பொருளாகுது. இன்னொரு விஷயம், இவர் தனிப்பட்ட மனிதரா வரும் ஒரு நடிகரா இருந்தா அவங்களோட குடும்பத்துல போய் நம்ம மூக்க நுழைச்சு போய் பேச போறது இல்ல. இவர் வந்து ஒரு அரசியல் தலைவரா உருவெடுத்து இருக்கிறார். அடுத்து நாட்டு ஆளு. ஆமா ஆமா. அப்போ அப்படின்னும் போது இவர் வந்து அதாவது கெட்டப்பு முக்கியம் இல்லை, கேரக்டர் தான் முக்கியம்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு வசனம் பேச ஒரு படத்துல. அப்போ இவரோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கு இல்லையா, பேசி ஆகணும். நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவரோட மனைவி சங்கீதா, அவங்க தான் அவரோட பிரதான இல்லை முழு முதற் ரசிகை அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா எந்த ரசிகரும் வந்து ஒரு ரசிகமன் மேல இருப்பாங்க, போவாங்க, பார்ப்பாங்க, இல்லை ஒரு புகைப்படம் எடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கை கொடுப்பாங்க. ஆனா இவங்க அவருக்கு வாழ்க்கையே வந்து இது பண்ணியிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையே அவருக்காக வந்து தியாகம் பண்ணி அவங்க அந்த பூவே உனக்காக படத்தை பார்த்துட்டு அவங்க லண்டன்ல இருந்து நேரா கிளம்பி வந்துட்டாங்களா அவர் பார்க்கறதுக்கு. அந்த படத்துல அவர் பேசின வசனங்கள் தெரியுமா? அதாவது என்னால நான் ஒரு பொண்ணை மட்டும்தான் வந்து நேசிக்க முடியும், இவர் விரும்பின பொண்ணே இவரை கன்வின்ஸ் பண்ணுவோம் இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் ஒரு செடியில ஒரு ஆமா அவர் பதில் சொல்வாரு, இதுதான் அவங்க பதிலா இல்ல இதுதான் என்னோட முடிவு அப்படின்னுவார். அதாவது எப்பயும் அந்த முதல் நேசம் வந்து மனசுல இருந்துகிட்டே இருக்கும். யாரும் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க, வாழ்வாங்க, ஆனா அந்த முதல் காதல் எப்பவுமே அவங்களுக்கு மறக்காது. அதனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்படியே அதை நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை நம்பி சினிமா ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு கனவு இல்லை ஒரு மாயை, அதாவது ஒரு திரைப்படத்துல வர்ற ஒரு காட்சியை நம்பி அதுதான் வாழ்க்கையிலயும் அவர் இப்படி இருப்பாருன்னு அவங்க நம்பினதோட விளைவு இன்னைக்கு நடுத்தரில் நிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை இழந்து. அப்போ நான் இதன் மூலமா என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, ஐயோ விஜய் விஜய் விஜய்னு அண்ணங்கிறாங்க, தம்பிங்கிறாங்க. இப்போ அதாவது என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்குங்கிறாங்க. புள்ள செத்தாலும் பரவாயில்ல, போனா போது விஜய் வந்து முதலமைச்சர் ஆகட்டும்ங்கிறாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்குது. இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு விஜய் அண்ணா என்ன வேணும்னு கேட்டாக்கா என் புருஷனே என்ன அனுப்பிச்சு வைப்பாரு, விஜய் அண்ணனா, விஜய் அண்ணனா, ஆனா கேட்டாக்கா புருஷனை அனுப்பி வைப்பாராம். என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பொண்ணு சொல்லுது, நாங்க 1000 அக்காக்கள் இருக்கிறோம், 1000 தங்கச்சிகள் இருக்கிறோம், நாங்க பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு புதுவித கலாச்சாரத்தை இவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். விடலை பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணும்னா, எந்த மாதிரி பிள்ளைங்க அவரை பின்தொடர்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நேத்து ஒரு பையன் அடிபட்டு சாக கிடக்குறான் இல்லையா, அந்த பையனோட அப்பா வந்து ஒரு பால் வியாபாரம் பண்றவரா, அவரு குடும்பம் அவரோட பொருளாதார நெருக்கடி அதை சமாளிக்கிறதுக்கு ஓடுறாரு. எந்த பெத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, தான் பட்ட கஷ்டம் தான் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை வசதியா வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க எப்படி வளருதுங்க அப்படிங்கிற கண்காணிக்கிறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு கல்வி இல்லாம இருக்கலாம், அந்த மாதிரி சூழல் இருக்கலாம். அப்ப அப்படின்னும் போது இந்த பிள்ளைங்க இப்படி தருதலையா வளருதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நடிகன் பின்னாடி படிக்கிற படிப்பை விட்டுட்டு ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, ஆனா அது எனக்கு பெருசு கிடையாது, நான் அதை விட்டுட்டு வந்து பார்க்க வந்திருக்கேன், பரீட்சை பெருசு இல்லைன்னு வருது. அந்த புஷி ஆனந்த் சொல்றாரு ஒரு இதுல வந்து, நீங்க வேலை இருந்தாலும் வேலையை விட்டுட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அவங்களோட பொருளாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு வந்து இப்ப பார்க்க வந்தா நடுத்தரில் இப்ப ஒரு பையன் சாக கிடக்குறான், ஆனா விஜய் போய் பார்த்தாரா? கல்யாணத்துக்கு தானே வந்தாரு த்ரிஷா கூட. கல்யாணத்துக்கு த்ரிஷா கூட ஜோடி போட்டுன்னு வர முடியறதால அந்த பிள்ளைய போய் பார்த்திருக்க முடியாதா? இவரை பார்க்க வந்து தானே அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், போய் பார்த்தாரா? அதை அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு, நாங்க உழைச்சாதான் நாங்க சாப்பிட போறோம், இது என் சொத்தெல்லாம் வித்தாவது என் பிள்ளைய நான் காப்பாற்றணும், இனிமேலாவது அவனை நான் திருத்தணுங்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்கிற எல்லா விசிலடிச்சான் குஞ்சுகளோட பெற்றோருக்குமான ஒரு அறிவுரை. த்ரிஷா அவங்களுடைய ஒரு பழைய பேட்டி அது வந்து இப்ப பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுது. என்னன்னா, உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா விஜய் சாரதி எடுத்த பேட்டி அது. ஆமா, அவங்க வந்து எனக்கு தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அது வந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இவங்க அடுத்து வந்து கட்சிக்கும் டிவிகேவுக்கும் வருவாங்க. விஜய வந்து அரசியலுக்கு களம் இறக்கினவங்களே பிஜேபி தான் அப்படிங்கிறது பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதாவது 2021 ஏப்ரல்ல தான் இந்த மாதிரி ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கிறதா தெரிய வந்துச்சு எனக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை நான் கேட்டேன், அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அவர் வந்து அந்த உறவை முடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா அப்படி செய்யல. அதுக்கப்புறமா நான் அதை பத்தி பிரச்சனை பண்ணதுனால என்னை வந்து அவர் குடும்ப வன்முறை பண்ணாரு, என்னை வந்து ஒடுக்கி வச்சிருந்தாரு, வீட்டை விட்டு வெளில போகாம வச்சிருந்தாரு, பொருளாதார தடை பண்ணாரு, உறவுல இல்லை என் கூட அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அப்போ ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு சிறை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இவர் போய் ஊரை சுத்தி இருக்கிறாரு. அடுத்தது இதுக்கு மேல முடியாது அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் 2 வருஷம் ஆச்சு. அவர் வெளியில போய் 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க கட்சியை தொடங்குறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வசதியா போச்சு. சரி அடுத்து என்ன பண்ணலாம், கட்சி ஆரம்பி. ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை த்ரிஷாவுக்கு. அது இன்னும் கூட சொன்னாங்க, அதாவது டிவிக்கேவே வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது, த்ரிஷா விஜய் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது பார்க்க போனா அதெல்லாம் உண்மையோடு தான் நமக்கும் நினைக்க தோணுது. ஓகே,
இப்ப இதுல இன்னும் பலரும் வந்து பதிவுகள் வந்து போடுறாங்க. குறிப்பா வந்து மோகன்ஜி வந்து அவர் எப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறாரு அப்படின்னு நாட்டுக்கே தெரியும். அவர் வந்து போடுறாரு, விஜய் அண்ணா வந்து எல்லா ரூமருக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு, சரியான பதிலடி கொடுத்துட்டாரு. ஆமா, ஒரு கட்ஸான முடிவு அப்படின்னு வந்து ஒரு பதிவை போடுறாரு. எல்லாரும் வந்து கேள்வி எழுப்புறாங்க, நீங்க இந்த மாதிரி கள்ளக்காதல், நாடக காதல், இந்த விஷயங்கள்லாம் எதிர்க்கிறவராச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் பணம், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு விஜய வந்து வீழ்த்த பாக்குறாங்க. அதை வந்து அவர் அடிபணியாம எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரை ஒரு போராளி மாதிரி வந்து சித்தரிக்கிறாரு. விஜய் வந்து கட்ஸா நடந்துக்கிறாரு அப்படின்னு மோகன்ஜி சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க எல்லாம் அப்படிதான்ப்பா பேசுவாங்க. அவங்க அப்படி பேசலன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா அவங்க வந்து பிழைப்புவாதிகள். அடிப்படையில அவங்க எந்த சித்தாந்தத்துல உள்ளவங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாஜக, RSS இந்த சித்தாந்தத்துல உள்ளவங்க. அவங்க வந்து பெண்களை எப்படி மதிப்பாங்கன்னா, அவங்களோட முதல் இதுவே வந்து அவங்கள அடிமையா வச்சிருக்கணும், ஒரு போக பொருளா மட்டும்தான் பார்ப்பாங்க. சும்மா சொல்லிக்கலாம், நாங்க வந்து கத்தியை கொடுத்து பைக் ஓட்ட வைக்கிறோம், புல்லட் பேரணி வர வைக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க எப்படி பெண்களை மதிப்பாங்கிறது ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த நாடக காதல், இந்த அதாவது ஜாதி, இது எல்லாத்தையும் எழுத்து பிடிக்கிறவங்கிறதும் தெரியும். அப்புறம் ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும். நான் ஏற்கனவே குமுதத்துக்காக பேட்டி எடுக்க போன பார்த்து இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன், மோகன்ஜி கிட்ட கேட்டேன். ஏங்க எல்லாரும் மகாபாரதம் படிக்கணும்னு சொல்றீங்க, மகாபாரதம் என்னத்தை சொல்லி கொடுக்குது? ஒரு பொண்ணு 5 கணவனோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தருது. அப்ப அதுதான் உங்களோட நீங்க சொல்ல வர்ற பண்பாடா? அதுதான் எல்லாரும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு கணவனோட இருந்துட்டு அடுத்த கணவன் கூட போற பார்த்தா அவங்க தீயில இறங்கி தீ குளிச்சு தன்னோட புனிதப்படுத்திட்டு தான் இன்னொரு கணவன்கிட்ட போனாராம். அப்படி சொன்னவங்க அவங்க. அப்போ அதாவது யாரோ ஒருத்தவங்க ஒரு பொண்ணை சிறை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னாலும் அவங்க தன்னோட கற்பை நிரூபிக்கிறதுக்கு தீ குளிக்கணும். இது ராமாயணம். ஆமா, சீதை. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ இவங்க ஒரு கணவனோட, இப்ப அவங்க அம்மாவே சொல்றாங்க, இந்த பொருள் கொண்டு வந்திருக்கிறம்மா, அப்ப 5 பேரும் பங்கிட்டு எடுத்துங்கன்னு சொன்னாங்களாம். அப்ப ஒரு பொண்ணும் பொருளும் ஒன்னா, அப்ப அவங்க அம்மா சொன்ன சொட்டு தட்டாம இவங்க 5 பேரும் பங்கிட்டு இருக்காங்களாம் பாஞ்சாலிய. அப்போ இவங்க ஒரு கணவன் கிட்ட இருந்து இன்னொரு கணவன் கிட்ட போறப்ப ஒவ்வொரு நாளும் தீ குளிச்சுட்டு தான் இன்னொருத்தங்கிட்ட போனாங்களா. தீ குளிச்சா புனிதமாயிட்டாங்களாமா. அப்ப இவங்களுக்காக காலத்துக்கும் பொண்ணுங்க தீ குளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மனநிலையில உள்ளவங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்படி பேசலன்னா தான் ஆச்சரியம். ஓகே. அதே போல இன்னும் சில பெண் பத்திரிகையாளர்கள், நம்ம இதுல இன்னொரு விஷயத்த வந்து பண்ணணும். என்னன்னா, இப்போ அதாவது விஜய அரசியல்ல இறக்கி விட்டது பாஜக, RSS அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு கணிச்ச விஷயம். அத நீங்க ஒன்னொன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அத விஜய் வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுகவை தான் எதிர்ப்பாரு. அதாவது அவரோட ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலையா, திமுக தான் எதிர்ப்பாரு. அவங்க மனைவி வந்து விவகாரத்தை இது பண்ணிருக்காங்களா, அதுக்கு திமுக தான். ஒன்னும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது CBI விசாரணைக்கு போச்சா 2 நாள் வந்து அங்க முடக்கிட்டாங்களாமா, அதுக்கு வந்து திமுக தான் காரணமா அப்படின்னு. இதெல்லாம் வந்து மத்திய ஒன்றிய அரசோட தொடர்புடையதை கூட இவர் திமுக மேலதான் பழிய சொல்லுவாரே தவிர, தவறியும் அவர் வாயில பாஜக, மத்திய அரசு அப்படின்னு வார்த்தையே வராது. ஏன்னா யாரு கொண்டு வந்து அவரை இறக்கி விட்டுருக்காங்களோ அவங்களை எதிர்த்து எப்படி அவர் அரசியல் பண்ணுவார், எப்படி பேசுவாரு? பேச மாட்டாரு. அப்ப அந்த மாதிரி நீங்க விஜயை பத்தி ஒரு பதிவு எழுதுங்க, விஜயை தாக்கி ஒரு பதிவு எழுதுங்க, உங்களுக்கு அவ்வளோ வந்து அசிங்கமா திட்டுவாங்க கீழே வந்து. அவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா RSS பாஜக காரங்க தான் இருப்பாங்க. அப்ப அப்படி வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்கள. அப்ப அந்த வகையில தான் மோகன்ஜியும் சப்போர்ட் பண்றாரு. இப்ப அடுத்து எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, விஜய் ரசிகர்கள் இப்ப இத்தனை நாள் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் திமுக சதி அப்படின்னு இந்த சதி கோட்பாடுகளை விஜய்னுடைய அந்த வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க சமூக வலைதளம் மூலமா. ஆனா நேற்று விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா வந்து இறங்கின அந்த நிகழ்வுக்கு பிறகு அப்படி அந்த ஒரே குரல்ல அவங்க இது நாள் வரைக்கும் பேசின அந்த டோன் வந்து மாறி இருக்கிறதா நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து செல்வாக்கு குறையுமா, அல்லது த்ரிஷாவை அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு கொண்டாடத்தான் போகிறார்களா? என்ன நடக்க போகுது அரசியல்? அதாவது பாயில 2 விதமான பசங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து உண்மையிலேயே வந்து அவர் மேல ஒரு ரசிக இதுல இருக்கிறவங்க, அவங்க எதை செஞ்சாலும் சரி, ஒரு கதாநாயகன்னா அவன் எது செஞ்சாலும் சரி அப்படிங்கிறது. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க கவலைப்படுவாங்க, ஐயோ பரவாயில்ல அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அதை ஒரு அழகா இது பண்ணிட்டாரு, சரியா முகத்துல கரிய பூசிட்டாரு, அவங்க வந்து இவர் அசிங்கப்படுத்த பார்த்தாங்க, இவர் வந்து அதுல இருந்து கெத்து காட்டிட்டாரு அப்படி நினைப்பாங்க ஒருத்தவங்க. இன்னொரு இது வந்து எப்படின்னா, இவங்க பணம் கொடுத்து பண்ண வைக்கிறது.
அப்படி உள்ளவங்கள்ல அந்த 2 விதமான ரசிகர்களுமே வந்து இப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நீங்க எது பண்ணாலும் நாங்க முட்டு கொடுப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க. நான் எல்லா அந்த வாட்ஸ்அப் சேனல் இதுல இருந்தெல்லாம் வெளில வந்துட்டேன், இனிமே நீங்க இந்த டிவிக்காவை பத்தி எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு. இந்த மாதிரி சில பதிவுகள் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் முஸ்லீம்ஸ் பொண்ணுங்க அவங்களாம் அவங்களுமே இதுதான் சொல்லியிருந்தாங்க, நீங்க என்ன பண்ணாலும் வந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைச்சீங்களா, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அவங்க கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் மாறா இன்னொன்று நடந்துச்சு. என்னன்னா, இப்போ இந்த மாதிரி விஜயை எதிர்த்து பதிவு போட்ட ஒரு பையன் கொஞ்ச நேரத்துல பாராட்டி பதிவு போடுறான். அவங்க 2 பேரோட இதை வச்சு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவையும். அப்ப என்னாச்சு, அதுக்கு என்ன கமெண்ட், நம்ம ஆளுங்க என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, இது வந்து பேமெண்ட் வருவதற்கு முன், பேமெண்ட் வந்ததுக்கு பின். ஓகே, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது மேல இருந்து விஜய்க்கு நெருக்கமானவர்களால் இறக்கப்படுற நெரேஷனா இதெல்லாம், பேமெண்ட்டுக்கு முன்னாடி பேமெண்ட்டுக்கு பின்னாடி அப்படின்றது அவங்க தான் வந்து பணம் கொடுத்து இதெல்லாம் செய்ய வைக்கிறாங்களா, ஆதரவு பதிவுகளே? கண்டிப்பாப்பா. இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய அவங்க ரகசியமா பேசுற அந்த ஆடியோ வந்து லீக் ஆகுது பார்த்தீங்களா, அப்பப்போ ஒன்று லீக் ஆகுது பார்த்தீங்களா. நீங்க வந்து எல்லாத்தையும் திமுக சதின்னு சொல்லுவீங்கல்ல, நான் கூட இப்போ அண்மையில் வந்த ஒரு இது வந்து சரி திமுக சதின்னு தான் இதையும் சொல்ல போறாங்க, அப்படி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க அடுத்த நாள் வந்த பதிவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க மனைவியோட விவாகரத்து வந்த நினைக்கு தான் அந்த செய்தி மத்தியானம் வெளிவருது அப்படின்னா, சாயந்தரம் இந்த ஆடியோ லீக் ஆகுது. அப்போ அன்னைக்கு ராத்திரியே தொடங்கிடுச்சு இந்த விஷயம். எல்லாரும் ஒரே கண்டென்ட், அதுல எப்படி சொல்லியிருந்தாங்களோ டூல் கிட் வந்துடும், நீங்க அதை பயன்படுத்திக்கோங்கன்னு அந்த டூல் கிட்டை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க எல்லாரும்ங்கிறது நம்ம எத்தனை ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஒரே இது, நான் வந்து எங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்க அம்மா கிட்ட கேட்டேன், எங்க அம்மா வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு பையன் தான் எழுதலாம், ஊர்ல இருக்கிற அத்தனை பையனும் அம்மா கிட்ட கேட்டேன்னு எழுத முடியுமா? அப்போ அதுல இருந்தே தெரியுது இல்லையா நமக்கு, காசை கொடுத்து இவங்க பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறைய இளைஞர்களை வந்து அவங்க ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து பதின் பருவம், அந்த விடலை பருவத்துல அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா சொன்ன பேச்சும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் பண்றது தான் சரின்னு ஒரு இது இருக்கும். 2வது இந்த சோசியல் மீடியாவில் அடிக்டா இருக்கிறாங்க, அந்த சமயத்துல இவங்களுக்கு வந்து கரும்பு தின்ன கூலின்னு இவங்க காசும் கொடுக்குறாங்க. அப்ப அதை செய்யறதுக்கு என்ன, மற்றபடி அதனோட பின் விளைவுகள் என்ன, அது வந்து எப்படிப்பட்ட பாதிப்பை வந்து அவங்களோட எதிர்காலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவுகள். இந்த பெட்டிஷன் வெளியான பிறகுதான் தஞ்சாவூர் கூட்டம் நடக்குது, அதே அளவிற்கு விஜய்க்கு மாசான கூட்டம் வந்து கூடுது. இல்ல அதுதான் அந்த ரசிக மனப்பான்மைங்கிறது. இப்ப இது அவங்க எதிர்த்து போடுறவங்க வந்து இப்ப 100 பேர் ஆதரிச்சு போட்டாங்கன்னா எதிர்த்து போடுறவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேனே, அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கான பக்குவம் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு. அதனால அவங்கள வந்து நம்ம உண்மையிலே வந்து ஒரு அனுதாபத்தோட தான் அணுக வேண்டியிருக்குது. அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். அதனோட அந்த விஷயத்தோட வீரியம் என்னங்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால வந்து பெரிய எதிர்ப்புலாம் வராது, அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கான பக்குவம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த மாதிரி கூட தான் செய்வாங்க. அந்த ரசிக மனநிலை ஒண்ணு. 2வது இவங்க அந்த கிட்டத்தட்ட 3-4 வருஷமா அந்த இவர் இருக்கிறார் இல்லையா, புஷி ஆனந்த், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத அவங்க அப்பாவே சொல்லியிருக்காருல்ல, விஜயோட அப்பாவே சொல்லியிருக்காருல்ல. அதாவது விஜய் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசாம இருந்த காலத்துல அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் சொல்லியிருப்பாரு, இந்த புஷி ஆனந்த சொல்ற பேச்சு கேட்டுட்டு தான் விஜய் ஆடிட்டு இருக்கிறான். அவன் வந்து சும்மா அப்படி தூங்குற மாதிரி ஒரு போட்டோ போடுவான், அந்த போட்டோவை இவன் ஆளுங்களை விட்டே ஒரு 2000 பேர் லைக் போட சொல்லுவான். ஆமா, லைக் போட சொல்லுவான். அதை பார்த்துட்டு அதை கொண்டு போய் விஜய் கிட்ட காமிப்பாது, பாருங்க நான் ஒரு போட்டோ போட்டேன், இதை 2000 பேர் லைக் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி நான் உங்களை வந்து சீக்கிரமா வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்த்துருக்க முடியும் என்னால சோசியல் மீடியா வச்சு அப்படின்னு நம்ப வைக்கிறான்னா அவங்க அப்பா பேட்டி கொடுத்திருந்தாரு, அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்போ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இத்தனை வருஷமா அப்படிங்கிறது. நீங்க விஜயோட அவங்களோட கட்சி வாட்ஸ்அப் சேனல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், எப்படியெல்லாம் அவங்க மூளையை மழுங்கடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் ஏற்கனவே கூட அதாவது ஒரு எங்கேயோ ஒரு பையன் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கிறான்ப்பா, ஒரு 4 வயசு பையன், அதுக்கு கூட திமுக அரசு தான் காரணம்னு அவங்க வீடியோ செய்தி கதை தயார் செய்து போடுறாங்க. தினம் இந்த மாதிரி கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, சாவு நடக்குது, அது வந்து திமுக தான் காரணம். எங்கேயோ ஒரு பையன் ஒரு அவங்களோட பெத்தவங்களோட அஜாக்கிரதையினாலேயோ இதுலயோ ஒரு மின்சாரம் தாக்கி செத்து போனதுக்கு திமுக அரசு என்ன பண்ணும்? அப்போ இதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு அருகதை வேணாமா? நீங்க உங்களால 41 உயிர் ஒரே இடத்துல போயிருக்குது, உங்களோட முழுக்க உங்களோட அரசியல் சுய லாபத்துக்காக, உங்களோட முட்டாள்தனத்தினால, உங்களோட ஒரு அறமற்ற செயல்னால நேரடியாவே உங்களால பறிபோன உயிர்கள், அது அத்தனை உயிர் பறி போயிருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து இவங்க எதுவும் பண்ணாங்களா அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம்.
ஆனா அத்தனை உயிரை நேரா சாகடிச்ச நீங்க ஏதோ ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு பையன் செத்து போனதுக்கு கூட திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு? ஒருவேளை இது ஒரு கற்பனையான கேள்விதான், தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் ஆனால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அப்படின்னா, அவரோட முதல் ரசிகை சங்கீதான்னு சொன்னேன் இல்லையா நானு. சங்கீதா என்னாச்சு, அவரோட அந்த மாய பிம்பத்தை பார்த்து வந்தாங்க, அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையே இழந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த அவருக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை ரசிகர்களும் காலம் கடந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவர் பின்னாடி தெரிஞ்சதுனால நம்ம வாழ்க்கை போச்சு, ஏன்னா அவங்களோட பரிசையை விட்டுட்டு வர்றேங்கிறாங்க, வேலையை விட்டுட்டு வர்றேங்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஓகே, அதான் நடக்கும். ஆமா, கண்டிப்பா அதான் நடக்கும். அது மாதிரி தமிழ்நாடும் சீர்தூக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா இவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. இவர் ஊழல்ங்கிறாரா, இவர் முதல்ல நேர்மையானவரா, ஒரு கார் வாங்கினதால இவர் என்ன பண்ணாரு, இவர் கூட வச்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் எப்படிப்பட்டவங்க, அதை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? உன் நண்பன் யாருன்னு சொல், உன்னை யாருன்னு சொல்கிறேன்னு உங்க கூட இருக்கிறவங்க யாரோட பணம் அங்க செலவு செய்யப்படுது உங்களோட ஒவ்வொரு கூட்டத்துக்கும், அதெல்லாம் இருக்குது. இவர் முதல்ல நேர்மையா இருக்கிறாரா? இப்ப நான் நேற்று சொல்றாரு நான் விவசாயியா விவசாயியெல்லாம் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் அரசியல் கட்சி எப்படி ஆரம்பிச்சிங்களோ அந்த மாதிரி போய் உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு 1000 ஏக்கர் வாங்கலாம், 500 ஏக்கர் வாங்கலாம், போய் விவசாயம் பண்ணலாம். அப்போ இவரோட அந்த ஏமாத்து பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, சினிமாவில் பேசுகிற வசனத்தை பேசினா மக்கள் கிட்ட அவங்கள ஏமாத்திடலாம், ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா. அது அதை நம்பி யாராவது ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கான பலனை காலம் கடந்து அவங்க புரியுவாங்க. இப்போ சங்கீதாவுக்கு எப்படி புரிஞ்சுதோ அந்த மாதிரி புரியும். ஆனால் அதனால எந்த பலனும் இல்லாமல் போயிடும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.